ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டியில் செடி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. இது நீங்கள் பார்க்குற செடி வந்து டேடி மம்மிங்க. டேடி மம்மியில் ப்ளூ கலர். இது வந்து ஒரு மாதிரி டிசம்பர் கலருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது கலரும். இதில் நிறைய கலர் இருக்குதுங்க. ஒயிட் இருக்குது, நிறைய பிங்க் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஆனால் நான் வாங்கியாந்து வச்சுக்கிறது 2 கலருங்க. ப்ளூவும் பிங்க்கும் வச்சுருக்கேன். பிங்க்குன்னா ஒரு மாதிரி பாடாமல்லி கலருன்னு சொல்லுவாங்க. இது செம்ம சூப்பராக இருக்குது பூ பார்க்குறதுக்கு. இது வந்து ரெண்டு கலர் செடி நான் வச்சுருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தில். இது வந்து ரொம்ப ஈஸியான செடி தான் நீங்கள் வளர்க்குறதுக்கு. தோட்டத்துறவில் வைக்கணுன்னா இந்த பூ செடி நீங்கள் வச்சிங்கன்னா செம்மத்தையாக அது மாட்டு விதை கொட்டி தானாகவே உங்களுக்கு செடி நிறைய உற்பத்தி ஆகும். ஒரே ஒரு செடி நட்டிங்கன்னா போதும், இது நிறைய செடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கீழே கீழே. அடுத்து பார்க்குற செடி வந்து செம்பருத்திங்க. அடுக்கு செம்பருத்தி அழகாக இருக்கும். இந்த பூ பூத்துதுன்னா செம்ம சூப்பராக, அவ்வளோ ரெட்டு, நல்ல ஒரு கலர். இது அடுக்கு செம்பருத்தி பாருங்கள். இதுவும் வந்து நம்ம மழை நாளில் கட் பண்ணி வச்சோம்னா செடி வந்து நிறைய உற்பத்தி பண்ணலாம். இது ரட்டமல்லிங்க. இது கிளை உடச்சி வச்சாலும் நல்லா வரும் அழகாக பூவு. பாருங்கள், இந்த பூ பாருங்கள், ரட்டமல்லி. எல்லாமே வந்து மழை காலத்தில், இனிமேல் மழை சீசன் தான். நீங்கள் யாராவது செடியெலாம் வந்து நிறைய வளர்க்க ஆசைப்பட்றீங்கன்னா இது மாதிரி மழை சீசனில் உங்கள் வீட்டில் இருக்கிற 1-2 செடி இருந்தால் கூட அதை நிறைய உற்பத்தி பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த டைமில் கிளைய உடச்சி நல்லா நட்டு வைங்க. அழகாக எவ்வளோ கிளை வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி மழை காலத்தில் பதிவு போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக வந்து பதிவு வந்துடும். ஜாடி எடுத்து நீங்கள் மாற்றி நட்டுக்கலாங்க. இதுவும் சங்கு பூத்தாங்க. பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் வாங்கி நட்டேன். இப்போ அதுலேருந்து தான் அந்த ஜாடியில் பார்த்தோம், இதுலேருந்து எடுத்து நட்ட செடி தான். இன்னும் நிறைய ஜாடி வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். இந்த செடி வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்குற செடி. நம்ம மாடி தோட்டத்தில், ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்கோ அத்தனையும் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், மறிக்கொழுந்து நம்ம மார்க்கெட்லேருந்து ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க. ஒரு கட்டு வாங்கியிருந்ததில் ஃபுல்லாகவுமே நட்டேன். அதில் ஒரு 10 செடிக்கிட்ட தான் துளிர் வந்தது. அந்த 10ம் பில்லு வருதுன்ட்டு நான் பில்லை பிடுங்குறப்போ ஒவ்வொரு செடியும் ரவை வேறு அசைஞ்சாலும் வராதுங்க. அதனால் செடி நம்ம வைக்கிறோம்னா சின்னதாக பில்லு வரப்பே எடுத்துடணும். பில்லு வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளுக்கு துளிர் வந்த செடியை பூரா வீணாகிடும். அதனால் குட்டியாக வரும்போதே எடுத்துடுங்க. பில்லு வளர்ந்துட்டு தான் இருக்கும் நம்ம பதிவு வைக்கிறப்ப. அப்போ பதிவு வைக்கிறப்ப சின்னதாக வரும். அப்பயே அழகாக சின்னதாக இருக்கப்பே அந்த பில்லு எடுத்துடுங்க. வேறு பெருசாக போகாது. இந்த மாதிரி நம்ம பதிவு வைக்கிற செடியே தாக்காது. 10 செடியில் இந்த ஒரே ஒரு மறிக்கொழுந்து தான் வந்து நல்லா தழன்னு வந்தது. அதுவும் என்ன பண்ணிடுதுன்னா, இந்த பூச்சி வந்து அது என்ன பூச்சி சொல்லுவாங்க, கீரை மரத்தில் கூட இருக்குது பாருங்கள். ஐயோ, பேர் வரலையே சொல்கிறதுக்கு. கம்பளி பூச்சி எல்லா தழையும் சாப்பிட்டுட்டாங்க. ஃபுல்லாக மொட்டையாகிக்கிட்டாங்க. நல்லா தழன்னு இருந்தது பாருங்க, மொட்டையாகிக்கிட்டாங்க. இப்போ தான் துளிர் வருது. அடுத்து நாட் ரோஸுங்க. நாட் ரோஸ்லேயே வந்து இது பன்னீர் ரோஸ். பிங்க் கலரில் இருக்கும், லைட் பிங்க் கலரில். இதுலேயும் சூப்பரான ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான சக்தி இருக்குதுங்க. யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்.
அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க இந்த ரோஸ் வந்து நம்ம சாப்பிட்றது. இந்த ரோஸில் வந்து முக்கியமாக வந்து ஒரு குழந்தையோடைய தொப்புள் கொடியை எடுத்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ பாதுகாப்புன்ட்டு போடுவாங்களோ அந்த இதில் இப்போ நம்மளுக்கு குழந்த வந்து பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய பிறக்கும்போது தொப்புள் கொடியை பாதுகாப்பு பண்ணி ஒரு தாயத்தில் அடைச்சி குழந்த கழுத்தில் கட்டுவாங்க பாருங்கள். ஏன்னா அது வந்து அவ்வளோ நன்மை, நம்மளுடைய உடம்பை வந்து கவுந்து பண்ணும். அந்த தொப்புள் கொடியோடைய சக்தி அவ்வளோ பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு சக்தி இருக்குது இதில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நான் இந்த ரோஜா பூ வந்து ஒரு டீயும் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நாங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா வந்து ஒரு மாதிரி முகமே பிரைட்னஸ்ஸாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி வந்து இப்போ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆன்லைனில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இது நெட்வொர்க் பிஸ்னஸ்ன்ட்டு நல்லா தான் இருந்தது. இந்த ரோஸை எப்படின்னா வந்து ஒரு மாதிரி பவுட்ரு பண்ணி அதில் லைட்டாக சர்க்கரை போட்டு இருக்கும். வெந்நீரில் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நல்ல முகமும் பொலிவாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து ஒரு ஹெல்த்தியாக புசு புசுன்னு ஆரோக்கியமாக இருந்த மாதிரி இருந்தது அந்த டீ சாப்பிட்ட வரலும். அது 2000 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். ஒரு 10 பாக்கெட் தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கிடைக்கல. அந்த கம்பெனி நடத்துகிறாங்களா என்னான்னு தெரியல. ஆனால் இந்த ரோஸில் அவ்வளோ மகிமைக்குதுங்க. நமக்கெல்லாம் வந்து தெரிய மாட்டேது நிறைய விஷயம். இந்த ரோஸ் யார் வீட்டில் இருந்தாலும் கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க. நம்ம முகப்பொலிவு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பூ மட்டும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. லைட் பிங்க் கலர், பேபி கலரில் இருக்கும். பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸை மிஸ் பண்ணாத ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தாலும் இதை டெய்லி சாப்பிடுங்க. இது பாருங்கள், ரெட் கலரில் ஒத்த செம்பருத்தி. இதுவும் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள். ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடைப்பெல்லாம் எடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா. அதனால் இந்த டீ கட்டாயமாக சாப்பிடுங்க. யார் வீட்டில் செம்பருத்தி வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்குற பொருளே கிடையாது. அதனால் இது கூட டெய்லியும் வந்து கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. ஒத்த செம்பருத்தி ரெட் கலரு, சந்தன கலரு செம்பருத்தி. அடுத்து நம்ம பார்க்குற செடி இது வந்து இந்த தழையெல்லாம் நல்லா நம்ம பறித்து மழைன்னு அரைச்சி தலையில் ஊற வச்சு வெறும் தழை மட்டுமே குளிங்க. அவ்வளோ சூப்பராக குளுன்னு இருக்கும். தலையில் குளிச்சிங்கன்னா தலையே ரொம்ப கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் முடி. இது வெறும் தழையை வச்சு குளிக்கலாங்க நீங்கள். இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி தான் இதுவும். இதில் வந்து நம்ம பூ வந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து சாமிக்கு பயன்படுத்துவோம். இதே பூவே சாமிக்கு பயன்படுத்திட்டு எடுத்து காஞ்சதும் நல்லா வந்து பவுட்ரு பண்ணி இந்த தழைன்ற பூவை வந்து தலையில் தடவி குளிப்போம். அதுவும் செம சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்க்குற ரோஸ் வந்து பிங்க் கலருங்க. இதுவும் வந்து நம்ம சாப்பிட்லாம். நார்மலாகவே வந்து இது அப்படியே பிச்சு சாப்பிட்லாம், கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், டீயில் போடலாம். வாசனையாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். டீ போட்டு பால் டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு ஏலக்காய், ரோஸ் பூ இது மட்டுமே போட்டு பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக. டீ பிடிக்காதவங்க கூட டீ சாப்பிடுவாங்க. இது வந்து மாடியில் எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மையான பொருளோ அதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து பயன்பெறுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதிகம் நம்ம இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்க தேவையில்ல. எதெல்லாம் இயற்கையில் நம்மளுக்கு நல்ல பொருள் இருக்கோ அதை சாப்பிட்டோம்னா இங்கிலீஷ் மருந்துக்கிட்ட நம்ம போகிற வேலை இருக்காது.
இந்த பூவும் அவ்வளோ நன்மை. இதிலே வந்து பேபி பிங்க் இருக்குங்க, நான் பூத்ததும் போடுறேன். அந்த பூ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா முகமே அவ்வளோ பொலிவாக இருக்குங்க. கட்டாயம் யார் வீட்லேயே இருந்தாலும் அந்த செடியை பாதுகாப்பு பண்ணி அந்த பூவை மட்டும் நிறைய உற்பத்தி பண்ணி எல்லாருமே சாப்பிடுங்க. அவ்வளோ நன்மை. அதில் வந்து கொதிக்க வச்சு டீ போட்டு சாப்பிடுங்க, இல்லை பச்சையாக கூட அப்படியே ரோஸே அப்படியே மென்று கூட சாப்பிடுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி உடம்பே மின்னு வச்சுக்க அந்த ரோஸு. அப்புறம் முகத்தை வந்து நல்ல பளபளப்பு கொடுக்கும் அதை கண்டினியூவாக சாப்பிட்டோம்னா. ஆனால் கண்டினியூவாக கிடைக்கிறது தாங்க கஷ்டம் அந்த பூவு. லெமன் வந்து இதுவும் நம்ம வீட்டிலே வந்து விதை போட்டு வளர்ந்த செடி தான். ஓகேங்க, தேங்க்யூ, வெல்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த செடி அனைத்தும் பார்த்தாச்சு. ஒவ்வொரு வீடியோவிலையும் எந்தெந்த செடி வச்சா பயன்பெறலாம் நல்லதுன்றது போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பார்த்து அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வளர்க்குற செடி, இல்லை எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடியெல்லாம் நீங்களும் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே நான் இப்போ சொல்லியிருக்க அனைத்து விஷயமும் நல்ல விஷயங்க. உங்களுக்கு தேவை இருந்தாக்கா அதை பயன்படுத்தி கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.